ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சவுத் சமையலில் என்ன சமையல்னு பார்க்கலாம். பச்சை புளி ரசம் தான் வைக்க போகிறேன். இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு பற்றி நம்ம இதுமாரி இடிக்கல்லில் இடித்து எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடைய வாசனை. 1 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகமும் நான் இடித்து எடுத்துக்கிறேன். 10 சின்ன வெங்காயமும் நான் எடுத்து அதையும் நல்லா ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கிறேன். ஒரு 9 பல் பூண்டு அதையும் எடுத்து நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 போதுன்ட்டு 1 மட்டும் போட்டு இடித்து எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ இடித்த பொருள் எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா கலக்க போகிறோம். அந்த இடித்த அந்த பொருளுடைய சாரெல்லாம் அந்த புளி கூட நல்லா கலக்கணும். அதனால் கையில் வச்சு நல்லா கலந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, நல்லாவே கொத்தமல்லி இலையை அந்த தண்ணியில் நல்லாவே சேர்ந்து கைவிட்டு நல்லா அதை கலக்குங்க. அப்போ தான் அந்த இலையோடைய அந்த வாசனையெல்லாம் அந்த புளி தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். சாப்பிடும்போது அந்த கொத்தமல்லியோடைய அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை புளி ரசம் சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.